இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பாக்யலட்சுமி சீரியலில் இப்போ கோர்ட்டில் போய் திருப்பி நிற்க வச்சிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா செடியன் அப்படியே உரி சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அந்த பக்கம் ஜெனி அப்படியே ஒரு அதிர்ச்சியில் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அப்படியே என்ன தான் நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா இப்போ முன்னாடியே ஒரு விஷயத்தை சொன்னார் இவரோட அப்பா, ஜெனியோட அப்பா சொன்னாங்க. என்ன சொன்னார் அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்களை சொல்கிற மாதிரி அவனுங்களும் நிறைய விஷயத்தை சொல்லுவாங்க. ஒரு கோர்ட் கேஸ், அதுவும் டிவோர்ஸ் கேஸ் அப்படின்னாலே இதை சுமூகமாக முடிக்க விட மாட்டாங்க. யாரும் அவங்க மேலே இருக்க தப்பை ஒத்துக்க மாட்டாங்க. பாரு அங்கே மேலே உன் மேலே எத்தனை குற்றச்சாட்டம் சொல்கிறான்னு மட்டும் பாரு, அடுக்கிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தெரியும் உனக்கு அவனை போய் நம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் அங்கே மேலே ஏறி நின்னதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா செடியன் மேலே வைக்கப்படுற குற்றச்சாட்டுகளில் இவர் ஜெனியை மனுஷியாக கூட நடத்தலை, இன்னொரு பொண்ணோட தொடர்போடு இருந்தார், ஏமாத்தினார், அதை செஞ்சார், இந்த பண்ணார், இது பண்ணார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஜெனி அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ டக்குன்னு இவர்கிட்ட கேட்கும்பொழுது செடியன் எல்லா தப்பையும் நான் தான் பண்ணேன், எனக்கு கூட இருக்கும்போது ஜெனியுடைய அருமை தெரியல, நான் அவ்வளோ பெரிய தப்புன்ட்டேன், நான் அவள் பிரிஞ்சு போக தான் எனக்கு அவளோட அருமை அவ்வளோ புரியுது, நான் அவ்வளோ வருத்தப்படுறேன், கவலைப்படுறேன், என்னால் தாங்க முடியல இதை, ஆனால் என்னை மன்னிச்சிருங்க, நான் தான் பண்ணது தப்பு, அவள் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு ஜெனிக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல கூட நம்ம மேலே இப்போ இவர் மேலே வச்ச குற்றச்சாட்டுகளில் சிலது உண்மை, சிலதெல்லாம் அபாண்டமான பொய்ன்னு வச்சுக்கோங்க, அப்படியே குடும்பமாக சேர்த்து கொடுமைப்படுத்தாங்கன்னு சொன்னதெல்லாம் பொய். ஆனால் அப்படியெல்லாம் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சும் கூட நான் எந்த ஒரு தப்பையுமே அவன் மேலே சொல்ல விரும்பல, அவள் தப்பே பண்ணலன்னு சொன்ன உடனே கண்டிப்பாக ஜெனி அப்படியே உருகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஜெனி ஓடி அப்படியே கோர்ட்லேயே வச்சு இந்த பாய்ஸ் படத்து கிளைமாக்ஸ் இந்த மாதிரி கட்டி பிடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்பா சாரிப்பா, எனக்கு இவர் தான் வேணும், நான் இவரோட போகிறேன், நான் டிவோர்ஸ்லாம் வேணாம், ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும், அவர் என்னவோ பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா விகாஷ் அவர்களுடைய நடிப்பு இதுலேயே பயங்கரமாக இருந்துச்சு. இந்த ஒரு ப்ரோமோவில் ஸோ ஃபுல் எபிசோடில் யாரோட நடிப்பு எப்படி இருக்க போகுது, பெர்ஃபார்மன்ஸ் தாண்டி வசனங்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுது, ஜெனியும் செடியனும் திருப்பி உடனே சேர்ந்து இந்த ஒரு பர்டிகுலர் கதையை இப்போதைக்கு முடிஞ்சிடும் அப்படிங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பாக்யலட்சுமி சீரியலில் இப்போ கோர்ட்டில் போய் திருப்பி நிற்க வச்சிடுறாங்க.